வேதங்கள் படிக்கிற 3 விஷயம் இருக்குது. கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் இல்லையா? இப்போ ரிச்சுவல்ஸே நிறைஞ்சிருக்கு. நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ண சடங்குகள் அது இதுல இருக்குது பாருங்க. அது என்ன கர்ம காண்டம். கர்ம காண்டம் நம்ம கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். முதல்ல செஞ்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் வயசான பிறகு உபாசன காண்டம். இப்போ நீங்க எல்லாருமே பாருங்க, வெள்ளிக்கிழமை ஆனா லலிதா சாஸ்திரம் சொல்றீங்க, சனிக்கிழமை ஆனா விஷ்ணு சாஸ்திரம், எல்லாரும் ரொம்ப நல்லது. அதெல்லாம் அது உபாசனங்கள் இல்லையா? நம்ம உச்சரிக்கிறோம். பிறகு ஞான காண்டம். நம்ம எல்லாருக்கும் 60 மேல இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த ஞான காண்டத்துல வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமா தான், ஸ்டெப் பை ஸ்டெப் தான். சனை பரமே புத்தியா கிருதி கிரஹீதயா ஆத்ம சம்ஸ்தம் மனக்ருத்வா கிஞ்சிதபி ந சிந்தையே. ஞாபக கிட்ட போயிட்டேன்னா எந்த சிந்தனையும் வேண்டாம், எந்த சோகமும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். அவங்க திருப்புகள் சிறந்தவங்க. அவங்க இருக்கும்போது கொஞ்சம் நான் ஒரே ஒரு மூடல் பாட்டு பாடணும் வச்சேன். உள்ளமு வந்து ஆறு திருப்பதி கண்டு ஆரெழுத்தும் அன்பினுடன் கூறும் அவர் சிந்தை குடிக்கொண்டோனே. சிந்தையில குடிக்கொண்டு இருக்காது உடன். எப்படி 6 எழுத்து அன்பினுடன் சொல்லுங்கோ. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க குமரகுருபரர் அருணகிரிநாதருக்கு முன்னாடி. அதை தான் நான் மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாடி காமிச்சிருக்கேன். அதுதான் கந்தர் கலிகள் தான். எப்படிப்பட்டிருப்பீங்க எல்லாம் கந்தர் கலிகள் தான். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் தொகுத்து ஒரே வரையில முடிச்சிடுறேன். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு தானே? ஓகே, ஏன்னா உங்களுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ 18 அத்தியாயங்கள் படிச்ச பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? அதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கடைபிடிச்சு இந்த சாஸ்திரம் சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை நான் அதை கொண்டாடல. அந்த ரெக்கார்டிங் என்ன அழகா சொல்றது. அப்போ நமக்கு ஏன் வராது? சின்ன குழந்தை சொல்லும் போது யாரும் தயங்காதீங்க, பகவத்கீதை படிக்கணும்னு நான் சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் யூஎஸ்ல ஒரு 20 பேர் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே வந்த பிறகுதான் நூற்றுக்கணக்கா நான் 400 பேர் கிட்ட படிச்சுட்டாங்க இங்கே. எல்லாருமே நல்லா உச்சரிக்கும் போது அவங்களுக்கே சொல்றாங்க, எனக்கு வாழ்க்கையில ரொம்ப சேஞ்ச் வந்துருச்சு. ஒரு தைரியமா எங்க வேணாலும் வர சொன்னாலும் வர்றாங்க. இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க, விட்டு வர மாட்டாங்க. உங்க ஹஸ்பண்டோட வாங்க, அவ்வளவுதான். சிலருக்கு ரொம்ப பயப்பட்டீங்கன்னா அப்படியே வர்றாங்க. அவங்களும் நல்ல அட்டென்ட் பண்றாங்க. அதனால நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு சாஸ்திர நூலாவது படிக்கணும். ரொம்ப வேண்டாம் ஒரு உபனிஷத்து கூட போக வேண்டாம். என்ன கேட்டா பகவத்தை படிக்காம உபனிஷத்துக்கு போகக்கூடாது. அதுதான் கொஞ்சம் ரூல் இருக்குது. மனசுல தத்துவ போதெல்லாம் படிச்சதுதான் பகவத்கீதையை படிக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபவுண்டேஷன் இருக்கணும். மனசு அதுக்கு ரெடி ஆகணும். மனசு ரெடி ஆகாம நம்ம எதையுமே பெரிய விஷயம் எடுத்துக்க கூடாது இல்லைங்களா? இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப எளிதா பகவான் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு எழுத்துலையும் பகவான் இருக்காரு. பகவத்கீதை ஒவ்வொரு எழுத்துல இருக்காரு. அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகங்கள். ஏன்னா அதுல திருஷ்டு சந்த அனுஷ்டு சந்த இருக்கு. நம்ம எந்த சாஸ்திரம் சொன்னா அனுஷ்டு சந்த ஸ்லோகமா இல்லையா? அந்த அனுஷ்டு சந்த தான் நிறைய ஸ்லோகம். கொஞ்சம் ஸ்லோகம் தான் திருஷ்டு சந்தனா 11+11 சிலபஸ் வரும். திருஷ்டு சந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அனுஷ்டு சந்தா 8+8 சிலபஸ் வரும். இந்த சிலபஸ் எல்லாம் நான் நிறைய சொல்லி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இலக்கணம் நான் படிச்சுட்டேன்னா அதையும் அப்ளை பண்ணி சொல்லி தரனால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அதனால வாழ்க்கை நீங்களும் படிக்க யார்கிட்ட வேணா படிக்க. என்கிட்ட படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட படிச்சவங்கலாம் நிறைய மாணவிகள் டீச்சர்ஸ் ஆயிட்டாங்க. அது இன்னும் நல்லா தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சரோஜினி அவர்கள் ரொம்ப அவங்களோட ஒரு ஆர்வமும் அவங்களோட அறிவும் நிறைய இருக்கு இந்த சப்ஜெக்ட்ல. அவங்கள போய் அடைச்சு ஒரு கேப்சூல்குள்ள வச்சு திணிச்சு 3/4 மணி நேரம் சொல்ற சப்ஜெக்டே இல்லை இது. ஆனா அவங்க சொல்ற மாதிரி பகவத்கீதைங்கிறது ஒரு ரிலிஜனே கிடையாது. அது இட் இஸ் நாட் அ ஹிந்து புக்குன்னு நம்ம அது மேனுவல் ஃபார் லைஃப். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷின் வாங்கணும்னா அதோட மேனுவல் படிக்கணும். அது படிச்சாதான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். அந்த மாதிரி பகவத்கீதையை படிச்சாதான் எப்படி வாழணும்னு தெரியும் மேனுவல். அதனாலதான் இன்னைக்கு கூட கோர்ட்ல நம்மளுக்கு பகவத்கீதையை மேல வச்சு சத்தியம் பண்ண சொல்றாங்க. இட் இஸ் நாட் அ ரிலிஜன்.
இந்து ஆட்டும் முஸ்லீம் ஆட்டும் கிறிஸ்டின் ஆட்டும் எல்லாரும் பகவத்கீதை மேல சத்தியம் பண்றது மேனுவல் ஃபார் லைஃப். ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி எல்லாரும் கண்டிப்பா அதை அனுபவிக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களால முடிஞ்சது அந்த கேப்சூலுக்குள்ள ஒரு ஃப்ளேவர் கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக